ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சாஃப்டான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக அதே போல் ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத் குலோப் ஜாமுன் பேக்கெட் 2 வாங்கியிருக்குங்க. ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 175 கிராம் இருக்குங்க. 2 பேக்கெட் சேர்ந்து 350 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம 2 பேக்கெட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இந்த பேக்கெட் பதிலாக நீங்கள் எந்த மாவுனாலும் எடுத்துக்கலாங்க. ஜிஆர்பி எடுத்துக்கலாம், இல்லை எம்டிஆர் கூட எடுத்துக்கலாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க மாவு பிசைகிற அளவுக்கு. இப்போ நம்ம 2 பேக்கெட்டுமே இந்த கப்புக்குள்ளே கொட்டிக்கலாங்க. இப்போ நம்ம 2 பேக்கெட்டுமே கொட்டியாச்சுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 350 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம கையை வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்தி விட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு விடும்போது அந்த கட்டிங்கெல்லாம் உடஞ்சி போயிருங்க. அதனால நீங்கள் பிசையறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கை வச்சு சும்மா லைட்டாக நீங்கள் மாவை பிசைஞ்சு விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் இல்லைனா தண்ணி எடுத்துக்கலாங்க. ஆனால் பால் ஊற்றி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். நல்லா பால் காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிசைங்க. லைட்டாக பிசைங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பிசைஞ்சு பாருங்கள். பால் ஊற்றி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சாஃப்டான குலோப் ஜாமுன் கிடைக்குங்க. நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நான் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். ஒரே டைம் நம்ம பாலோ இல்லை தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்க கூடாதுங்க. அவ்வளோதான் பாருங்கள், நான் மாவு ஃபுல்லாகவே பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு இருக்குங்க. நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க மாவு. நான் கெட்டியெல்லாம் பிசையில, கொஞ்சம் மாவு சாஃப்டாகவே இருக்கணுங்க. இது கூடவே நம்ம நெய் இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் போல். நான் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டேங்க. இந்த மாவை ஒரு ஓரம் வச்சுருங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கப்பில் நெய் இல்லைனா எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தாங்க எடுத்துக்கேன். கொஞ்சமாக உள்ளங்கையில் பூசிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்களோட விருப்பம் தாங்க. ரொம்ப பெருசாகவும் உருட்டிக்கலாம், இல்லை குட்டியாக கூட உருட்டிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா குட்டியாக தாங்க உருட்டிருக்கேன். இதுவே ரொம்ப பெருசாக வரும். இதே போல் இருக்கிற மாவு எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதே போல் எல்லா மாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளங்கையில் எண்ணெய் இல்லை நெய் தடவிட்டு இதே போல் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பிளேட் அளவுக்கு வந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள், 2 பிளேட் அளவுக்கு நமக்கு வந்திருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சக்கரை பாவுக்கு ரெடி பண்ணிடலாங்க. இந்த மாதிரி அகலமாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 600 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குங்க. அதே போல் 2 சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குங்க. இந்த அளவில் நீங்களும் எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. நம்ம பாகுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பாகு பதமும் தேவை கிடையாதுங்க. நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க போதும். நீங்களே பாருங்கள், நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு ஓரம் வச்சிடலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் உருண்டையை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் குலோப் ஜாமுன் பொரிச்சாலும் ஹை ஸ்பீட்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தாங்க அவ்வளோ சீக்கிரமாக மாவெல்லாம் வெடிப்பு இல்லாமல் இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 உருண்டை போட்டிருக்குங்க. ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இடையில கலக்கி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா கலர்கள்லாம் ஒரே பக்கம் வந்துடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் எடுத்துருங்க. இந்த கலர் வந்தோடனே நல்லா கலர் மாறி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இந்த கலர் வந்தோடனே குலோப் ஜாமுன் எடுத்துடலாங்க. எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இதே போல் நம்ம இருக்கிற எல்லா உருண்டையுமே பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பிளேட்டில்.
நீங்களே பாருங்கள், நான் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம சக்கரை பாகில் கொட்டிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் உருண்டையாக நீங்கள் போட்டுக்கோங்க. சக்கரை பாகுக்குள்ளே நீங்கள் அப்படியே கொட்டிடாதீங்க. இந்த சக்கரை பாகு பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட்டுமே கரெக்டாக இருக்குங்க. சர்க்கரையும் கரெக்டாக இருக்கும், அதே போல் சாஃப்டாகவும் இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணால் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாங்க. எங்கள் யாருக்குமே ஏலக்காய் பிடிக்காது, அதனால நான் சக்கரை பாகு கூட ஏலக்காய் சேர்க்கலைங்க. இந்த சக்கரை பாகு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டும் சரி தண்ணி அளவும் சரிங்க கரெக்டாக இருக்கும். எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக நம்ம செஞ்சுக்கலாங்க வீட்டில். இந்த மாதிரி நீங்கள் எல்லா உருண்டையுமே போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் அழுத்தி விடுங்க உள்ள தள்ளி. அப்போ தாங்க எல்லா சக்கரை பாகலுமே அந்த உருண்டை எல்லாமே ஊறும். நீங்களே பாருங்கள், நான் எல்லா உருண்டையுமே போட்டேன். ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த சக்கரை பாகில் உள்ளே போய் நிற்குங்க எல்லாமே. அவ்வளோங்க, ரெடி ஆகிடுச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாக நீங்கள் ஊற வைங்க. நல்லா சக்கரை பாகு கூட ஊறி இருக்குங்க. நீங்களே பாருங்கள், 2 மணி நேரம் கழிச்சு இந்த அளவுக்கு இருக்குங்க. எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இனிப்பு இல்லைங்க, கரெக்டான அளவில் கரெக்டான இனிப்பாக இருக்குங்க. கொஞ்சம் கூட மீதி ஆகாதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாக சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.